தந்தை பெரியார் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களை பற்றி தான். 1987 காலகட்டங்களில், அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது, வன்னிய மக்களோட பேரெழுச்சி ஒன்று நடந்துட்டு இருக்குது. அது எப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலிருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருவாரியான போராட்டத்தை வந்து முன் வச்சு, மரங்களெல்லாம் வெட்டி ரோடுகளில் சாய்க்கப்பட்டு, அதில் ஏகப்பட்ட வன்னிய தோழர்கள்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 22 பேர் இறந்ததாக சொல்லப்படுது. அப்படி பெரும் போராட்டத்துக்கு பிறகு அந்த வன்னியர் கட்சி அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சியை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டு, இந்த பாட்டாளி மக்கள் கட்சின்னு பெயர் மாற்றம் செஞ்சதோடு மட்டும் இல்லாமல், வன்னிய மக்களுக்கெல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்குறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். அப்படி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து தொடர் எழுச்சியை வந்து தமிழ்நாட்டில் வந்து அவர் விதைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடதுசாரிகள்னாக்க கம்யூனிஸ்டில் கொஞ்சம் பேர், அப்புறம் தமிழீழ விடுதலைக்காக ஆதரவு தெரிவித்தவங்கெல்லாம் கொஞ்சம் பேர், இப்படி நிறைய பேர், ஈவன் திராவிட கழகத்திலேருந்து கூட நிறைய பேர் வந்து அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி பயணப்பட்ட காலங்கள் உண்டு. பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த உடனே மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் சொன்னது, எங்களோட கட்சியில் வந்து முதலமைச்சராக வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவரை தான் வந்து நாங்கள் முதலமைச்சராக்குவோம். அதே நேரத்தில் பல இடங்களில் வந்து அம்பேத்கர் சிலையை வந்து திறப்போம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஒடுக்கப்பட்ட மக்களும் வன்னிய மக்களும் வந்து ஒன்றிணைகிறதுக்கு உண்டான அனைத்து பணிகளும் வந்து செய்யப்படும் அப்படின்னெல்லாம் வந்து சொல்லியிருந்தார். அப்படி சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல், மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து 100க்கும் மேற்பட்ட அம்பேத்கர் சிலையை திறந்ததா விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் திரு தொல் திருமாவளவன் கூட வந்து சமீபத்தில் வந்து பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தலித்தோட பிணம் வந்து பொது வழியில் வந்து மறுக்கப்படும் போது, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அழுகிய பிணம் வந்து தோளில் போட்டுக்கிட்டு, ஒடுக்கப்பட்ட அந்த இனத்தை சார்ந்தவரோட பிணத்தை வந்து தோளில் போட்டு அவர் வந்து இந்த பொது வழியில் நடந்து அடக்கம் செஞ்சதாக வந்து அந்த காலத்தில் ரொம்ப மக்கள் வந்து ஒரு பேரெழுச்சியாக வந்து சொன்ன காலங்கள்லாம் உண்டு. அந்த நேரத்தில் தான் வந்து தொல் திருமாவளவன் வந்து அவருக்கு தமிழ் குடி தாங்கி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டமெல்லாம் வந்து கொடுத்ததா நம்ம கேள்விப்படுறோம். கொள்கை ரீதியாக வந்து பார்த்திங்கனாக்கா, எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர், அதாவது வந்து வாக்கரசியலுக்கு வந்து கொள்கையை வந்து ரொம்ப திறம்பட நிறைவேற்றிக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து மருத்துவர் ராமதாஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டாக்கா, அவங்க அந்த பாட்டாளி மக்கள் கட்சி கட்சியில் சால்வை அணிகிறதோ, பட்டாசு வெடிக்கிறதோ, அல்லது வந்து ஏதாவது ட்ரம்ஸ் வாசிக்கிறதோ, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எதுவுமே வந்து நிகழக்கூடாது. அதுக்கு பதில் வந்து மரக்கன்று நடணும், அப்படி இல்லைனா வந்து புத்தகம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு வந்தார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பேரணின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து காருகள்லாம் வந்து புடைசூழ பயணிச்சுக்கிட்டு, பிற கட்சிகள் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து எளிமையாக தான் வந்து நம்மளோட பேரணியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி அதை வந்து செயலாற்றிருக்கவும் செஞ்சுருக்கிறாரு. அதே நேரத்தில் மக்கள் தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சியை வந்து நிறுவி, அந்த தொலைக்காட்சியில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் பண்பாடு சார்ந்த, தமிழ் கலாச்சாரம் சார்ந்த அந்த கலை இலக்கியங்களை குறித்து தான் வந்து அந்த மக்கள் டிவி சேனலில் வந்து அவங்க ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போயும் நம்ம பார்த்தா தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு வியாபாரத்துக்கான யுக்திகள் எதுவுமே கையாளாமல், அவங்க வந்து தமிழ் மக்கள் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து ஒரு நேர்மையாக நடத்திக்கிட்டு வராங்கன்னா, அது வந்து மக்கள் டிவி அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த பதிவு எதுக்காக போடுறேன் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அவங்களோட நடைமுறைகளிலும் அல்லது வந்து அரசியல் அணுகுமுறைகள்லேயும் வந்து நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட, நிறைய போராட்டத்தை வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்து
அதாவது நெறைய போராட்டங்கள அரசாங்கத்துக்கு எதிரான நெறைய போராட்டங்கள முன்னெடுத்து, அத வந்து மக்களுக்காக வந்து அத மக்கள் பக்கம் திருப்பி, அத வந்து மக்களுக்கான ஒரு திட்டங்கள வந்து அத வழிவகுக்கிறதுக்கு ஒரு பெரும் காரணமா இருந்தது வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டாக மீனம்பாக்கம் அ ஏர்போர்ட்ட வந்து அத எக்ஸ்பேண்ட் பண்ணணும், விரிவாக்கம் செய்யணும்னு சொல்லும்போது, பக்கத்தில இருந்த பம்மல் மற்றும் பொழிச்சுறவரெல்லாம் வந்து அத எல்லாத்தையும் வந்து காலி பண்ணி அத எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்ற மாரி சொல்லும்போது, பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து ஐயா ஏ.கே. மூர்த்தி, ஜி.கே. மணி, அப்புறம் வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள்லாம் வந்து ரோட்ல உட்காந்து அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த சென்னை விமான நிலையம் விரிவாக்கம் வந்து கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில போரூர் ஏரி பக்கத்தில பாவப்பட்ட மக்களெல்லாம் வந்து அப்புறப்படுத்தும்போது, அங்கேயும் போய் கட்டில போட்டுட்டு, "முதல்ல எண்ணெய அகற்றுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்க வந்து ரேஷன் கார்டு குடுத்துருக்கீங்க இந்த மக்களுக்கு. அ கர எலக்ட்ரிசிட்டி பில்லு இருக்குது. அப்புறம் வந்து குடிநீர் வழங்கியிருக்கிறீங்க. எல்லா வகையிலயும் வந்து இந்த மக்கள்ட்ட வந்து வீட்டு வரியெல்லாம் வந்து வசூல் பண்ணிப்புட்டு, இன்னைக்கு திடீர்னு வந்து அவங்கள காலி பண்ணி போ சொன்னா, அவங்க எங்க போவாங்க? முதல்ல எண்ணெய வந்து அப்புறப்படுத்திட்டு, அப்புறம் இந்த வீடுகள அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில போராடினதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். எதுக்காக இத சொல்றேன்னா, ஒரு கட்சியில சேர்ந்து அதாவது வந்து அவரோட பெரிய ட்ராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவிலயும், அதிமுகவிலயும் மாறி, மாறி அவர் கூட்டணி வச்சாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அம் சிக்கல் ஒண்ணு இருக்குது. அது விரிவா அப்புறமா கூட நம்ம விவாதிக்கலாம். இப்படி வந்து மாறி, மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு போய் நீங்க ஓட்டு போடுறீங்களேன்னு சொல்லி ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி என் கூட வந்து ஒரு சக பணியாளர்ட்ட நான் கேட்டேன். அப்போ அவரு சொல்றாரு, "நான் இந்த நிறுவனத்தில வந்து 21 வயசுல இந்த ஒரு பதவிக்கு வந்திருக்கேன்னா, அதுக்கு காரணம் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் தான்." "எப்படி அவர் தான் அப்படி சொல்றீங்கன்னு?" கேட்கும்போது, அவர் போராடி பெற்ற இடஒதுக்கீடு மூலமாகத்தான் நான் வந்து இவ்வளோ பெரிய நிறுவனத்தில நான் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்ல வந்து நான் ஜாயின் பண்றேன். அவரு மட்டும் இல்லன்னா, இவ்வளோ பெரிய நிறுவனத்தில நான் வந்து இந்த பதவியில நான் வந்திருக்க முடியாது. அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொல்லும்போது நான் சொன்னேன். அது இன்னும் அடுத்த ஒரு வார்த்தை என்ன சொன்னாருன்னா, வன்னிய மக்களுக்கான அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், "அவரு எங்க மாறுனாலும், அவருக்கு தான் நீங்க வாக்களிக்கணும்." அப்படி சொல்லி நான் 20 வருடங்களுக்கு முன்னாடி நான் சொன்னதா எனக்கு ஞாபகம். ஸோ இந்த மாரி வந்து பல புரட்சிகள வந்து வேற எந்த கட்சியும் முன்னெடுக்காத, அதாவது வந்து பெரியார் வந்து எப்படியெல்லாம் இயக்கத்தை கட்டமைத்து வந்து அவர் முன்னெடுத்தாரோ, அந்த மாதிரி வந்து வாக்கரசியலுக்கு வந்து ஒருத்தர் வந்து பெரியார் மாரி வந்து வாக்கரசியல வந்து அத அத அமல்படுத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அ அந்த மாரி வந்து அடுத்த ஒரு பெரியாரா, அதாவது வந்து அ வாக்கரசியல் நடத்தும் ஒரு பெரியாரா உயர்ந்திருக்க வேண்டியது ஐயா ராமதாஸ் அவர்கள். அ அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் வந்து செஞ்சு காட்டியிருக்கிறாரு. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருத்தர வந்து தலித் எழில்மலை அப்படின்ற ஒருத்தர் அன்னைக்கு வந்து எம்பியா வந்து எலெக்ட் ஆனவர, அ மத்திய அமைச்சராவே ஆக்குனதெல்லாம் நம்மலாம் பார்த்துருக்குறோம். அப்படி பல புரட்சிகள வந்து அவரோட கட்சியில வந்து நிகழ்த்தினாலும், இன்னைக்கு வந்து அந்த கட்சிக்குள்ள வந்து ஒரு சிறு சிறு சலசலப்பெல்லாம் ஏற்பட்டுட்டு இருக்குது. அ அவரு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களும், அவருடைய புதல்வன் திரு அன்புமணியும் ஒன்று சேர்ந்து, இந்த மக்களுக்கு தொடர்ந்து வந்து நல்ல பணியாற்றணும். அதாவது ஜாதி ரீதியா போகாம, அம் எப்படி வந்து முன்னாடி ஆரம்பிக்கும்போது எப்படி வந்து அவங்க ஒரு அரசியல முன்னெடுத்தாங்களோ, அதே இடதுசாரி அரசியல வந்து அவங்க முன்னெடுத்து, இன்னும் பல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், எல்லா மக்களுக்கும் வந்து ஒரே தலைவரா வந்து திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.